Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. நம்மோடு உரையாடுவதற்கு பத்திரிகையாளர் நெய்வேலி பால் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் நெய்வேலி. நம்ம தினமணியில் வந்திருக்கிற ஒரு நடுப்பக்க கட்டுரை எடுத்து தான் நம்ம பேச இருக்கிறோம். பாஜகவின் ஜாதி கூட்டணி கணக்கு, ஜெபலின் ஜான் அப்படின்றவர் தான் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் சொல்ற முக்கியமான அம்சம், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு புதிய அணி அமைக்குவதற்கு பாஜக திட்டமிடுவது, அதை பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாடு வருகை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? புது அணி பாஜக தலைமையிலான அணி தானா? வணக்கம். உண்மையில பாஜகவுக்கு வேற வழி இல்லை, அப்படிதான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக செய்த அந்த கூட்டணி முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று பார்க்கணுங்கிற ஒரு அழுத்தம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் இருந்த மோடியினுடைய ஆதரவுங்கிறது இப்போ இல்லை. அது குறையுது, ஓவராலாக குறையுது. என்னதான் அந்த 3 மாநிலங்களில் ஜெயிச்சது சொன்னாலும் கூட ஓவராலாக பார்த்தீங்கன்னா மோடியினுடைய செல்வாக்கு என்பது சரிந்து வருகிறது என்பது உண்மை. அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். யாருமே ஒத்துக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று கூட்டணி தான் தேவையா இருக்கு. இப்போ அந்த மாற்று கூட்டணின்னு சொல்லும்போது இந்த பொதுவான இந்த கூட்டணி அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு அல்லது கெடுவாய்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, யாரை வேணாலும் இழுத்து சேர்த்துக்கலாம், யாரை வேணாலும் விட்டுடலாம். அது இந்த சீட்டுக்கட்டில் ரம்மி சேர்க்குற மாதிரி யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம், யாரை வேணாலும் விட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா, பேசும்போது மட்டும் ஜாதி இந்துத்துவான்னு பேசிக்கலாம். இது அரசியல் கட்சிகளுடைய நடைமுறை சித்தாந்தம் தான் வச்சுக்கணும். இது ஒரு புதிய அணி உருவாக்கும். அப்போ என்னன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, மற்ற கூட்டணிகளில் இருந்து ஓரளவு வாக்கு செல்வாக்கு இருக்கக்கூடியவர்களை ஈர்ப்பது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதுதான் கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியிலேயே அந்த கட்டுரையில் கூட நான் பார்த்தேன். அதில் ஒரு கருத்து என்னன்னா, ஏதோ இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாஜகவுக்கு கூடுதலாக சில இடங்கள் அவங்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது நோக்கம் என்னவென்றால், தமிழகத்தில் இதுவரை கால் ஊன்ற முடியவில்லை, கால் ஊன்றதுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த இடம் தான் இந்த கட்டுரை சொல்ற ரொம்ப நுட்பமான இடம் அப்படின்றது. 2014 மோடி எதிர்ப்பு வாக்குகள் சிதறுது. அப்ப கிடைத்த இடம் அப்படின்றது பாஜக தலைமையிலான அணிக்கு 2 இடம் கிடைக்கும். 2019 மோடி எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுக கூட்டணிக்கு ஒருமுகமாக போகுது. அப்ப கிடைத்த இடங்கள் 1. அப்ப பலமுனை போட்டி, அதிமுக தனித்து நிற்பதும் பாஜக தலைமையில ஒரு அணி அமைவதும் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக சில இடங்களை தரலாம்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இருக்கலாம். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னு சொன்னா, அதில் இன்னொரு கருத்து இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொத்தமான ஒரு மிகப்பெரிய வாக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆண்ட கட்சி அதிமுக வெளியில் போயிடுச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இன்னொன்று என்னன்னா, அதிமுகவோட பிளவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா சொல்லியும் சொல்லாமல் அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, அதாவது முக்குளத்தோர் ஆதரவு, இது எல்லாம் இன்றைக்கு புதிதாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா, இதையெல்லாம் பாஜக இழந்து விட்டது. அதிமுகவிலேருந்து எல்லாத்தையும் இழந்து, அதிமுகவும் கூட இந்த 3 பேர் தனியாக போகிறதுனால அதிமுகவினுடைய வலுவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனுடைய போன முறை ஓபிஎஸும் இபிஎஸும் என்னதான் சண்டை இருந்தாலும் ஒன்றா நின்னாங்க. இப்போ இல்லை, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிரிந்தது மட்டுமல்ல, இந்த பிரிவு ஃபைனல் ஆயிடுச்சு, இறுதியாகிவிட்டது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வெளிப்படையாக பாஜகவோட சேர்றதுன்னு சொன்ன பிறகு எல்லாம் மறுபடியும் அதிமுகவுடைய வலு என்பது கண்டிப்பாக குறைந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் கணக்கில் வைத்து தான் நம்ம பண்ணணும். இதில் நெய்வேலி பாபு, இந்த கட்டுரை சொல்வது அதிமுக தனித்து போகுது இல்லை, பாஜக எதிர்ப்பில் அவங்க தனிச்சு நிற்பது பாஜகவுக்கு நலன் பயக்கும் அப்படின்றாங்க. மோடி எதிர்ப்பு வாக்குகள் சிதறும், திமுக கூட்டணிக்கு போகும், அதிமுகவுக்கு போகும், நாம் தமிழருக்கு போகும்னா அதன் மூலம் பாஜக கூட்டணி சில இடங்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, அதிமுகவுக்கான வலு என்பது மிக பெரிய அளவுக்கு இருந்தது, அதனுடைய வலு கூட. போன முறை பாஜகவுடைய இருந்ததுங்கிறது அது முக்கியமான விஷயம். அது இப்போ அது என்னதான் அதாவது இப்போ
பாஜக அது அதிமுக கூட ஏன் இந்த முடிவு எடுக்குதுன்னு சொன்னால், இந்த மத ரீதியாக பிளவுபடுத்தப்படுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சார மக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே அதில் நிறைய வந்திருக்கு. நீங்க அந்த ஒரு அன்வரா அவர் இருந்தார், அன்வர் ராஜா வந்து ஏன் வெளியில போனார்னா, பாஜகவோட கூட்டணி கூடாது என்று சொல்லி போனார். அவர் மிகப்பெரிய மூத்த தலைவர் அவர். அது மாதிரி நிறைய மட்டங்கள்ல இதெல்லாம் பலமுறை பேசப்பட்டது. இவர் கூட பேசினார், இவர் மாதவனா அந்த இவர் தான் கூட பேசினார். ஆனா அப்புறம் எல்லாம் அவங்க சைலன்ஸ் அடங்கிட்டாங்க. அப்ப என்ன இருந்தாலும் அந்த மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பு தான் இன்றைக்கு பாஜக அது பாமகவை அதிமுகவை ஒருங்கிணைத்திருக்கிறதுங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இப்ப மோடி எதிர்ப்பு வாக்குகள் திமுக கூட்டணி அதிமுகன்னு சிதறாதா? சிறுபான்மை வாக்குகள் கடந்த முறை திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா இருந்தது. இப்ப அது அதிமுகவுக்கு போகிற போது இல்லையே, இயல்பாகவே அர்த்தமேட்டிக்ல வந்து ஜெயிக்காதா? மோடியினுடைய அந்த செல்வாக்கில் கிடைத்த வாக்குகள் அதிமுகவுக்கு போகும், ஓகே, பாமகவுக்கு போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு போகும். ஆக இது வந்து திமுகவுக்கு எதிராக தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒருவேளை வந்தாலும் அது பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இப்ப அண்மையில் சென்னைக்கு வந்தப்போ மோடி செய்த அந்த ஒரு சர்க்கஸ் இருக்கு பாருங்க, அது வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு சர்க்கஸ். விஜயகாந்தை பற்றி பேசுனது, விஜயகாந்தை பற்றி கட்டுரை எழுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாளிதழ்களையும் ஒரு கட்டுரை மோடி எழுதி வந்தது. இதெல்லாம் என்னன்னா, பச்சையாக வாக்குகளை கவருவதற்காக, மக்களுடைய ஓட்டு பெறுவதற்காக செய்யக்கூடிய மிக மிக மலிவான தந்திரம் என்பது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்க முடியல. இல்ல, அப்ப நீங்க புரிஞ்சுப்பாங்கன்றீங்க. ஆனா இந்த கட்டுரை சொல்வது வந்து அவங்க ஒரு வியூகம், ஒரு சாதி கூட்டணி கணக்க கூட எடுக்கிறாங்க. இப்ப தென் தமிழகத்துல வந்து ஓபிஎஸ், டிடிவி, நீங்க அதன் பின்னால் அது சார்ந்த சமூகமா கூட நம்ம யோசிச்சுக்கலாம். தேமுதிக இருக்கு, அதை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப ஜான் பாண்டியன், இப்படி இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, சமூக கணக்கு போட்டு தென் தமிழகத்துல சில இடங்கள்ல பெற முடியும். அதாவது இந்த சாதி கூட்டணிங்கிறது வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுல உண்மையா பாத்தீங்கன்னா சாதி கூட்டணி தான் எல்லா கட்சியிலையும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுகன்னு வச்சுங்க, அதுதான் பிரதானமான கட்சி. 67லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த பக்கம் ஒரு 33 56 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அரசியலில், தமிழக அரசியலில் சாதி இல்லாமல் இல்லை. ஏன்னு கேட்டால், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஒரு வேட்பாளராக நான் போட்டிட்டேன்னு சொன்னால் முத கேள்வி என்னென்னா, நீ என்ன ஜாதி? 2, உன்னுடைய தொகுதியில் எவ்வளோ பேர் உன் ஜாதிக்கான இருக்கான்? 3, நீ எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுவ? இந்த 3 தான் கேள்வி. அப்போ என்னன்னு சொன்னால், இந்த சாதி என்பது வந்து புதிதாக ஒன்றும் இல்லை, புதிதாக இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அண்மை காலத்தில் பள்ளிகளில், பொது இடங்களில் இந்த மாதிரியான திருமணங்களில், இந்த சாதி மாற்று திருமணங்களில் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த சாதிங்கிறது கூர்மையாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அது வந்து ஒரு புதிய செய்தியாக நான் பார்க்கல. அப்போ இந்த சாதியை வைத்து பாஜக ஒரு கூட்டணி கட்டுவது என்பது பாஜகவுக்கே அது இழிவு. ஆனால் அதை எதிர்க்கட்சிகள் முறையாக பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் அது பாஜகவுக்கு எந்த பலனும் தராது. இப்ப மேற்கு மண்டலத்தில் அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு, அங்க மேற்கு மண்டலத்தை சார்ந்தவரா இபிஎஸ் இருந்தாலும் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துகிற போது அவங்களுக்கு இது வாய்ப்பு இருக்காதா? மேற்கு மண்டலத்துல என்னங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அந்த மற்ற தெரிஞ்சவும் தெரியும், அதாவது குறிப்பாக பாமக வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் அது, அதை பயன்படுத்தி அண்ணாமலை ஒருவர் ஜெயிக்கலாம். ஒரு வேளை அந்த அண்ணாமலை ஒருவர் ஜெயிச்சா அது பாஜகவுக்கு வருன்னு ஆயிடுமா? ஆகாது. ஏன்னா ஏற்கனவே என்ன இருக்கு என்று சொன்னால், அண்ணாமலையை பொறுத்தளவில் கட்சிக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, போன முறை அவர் என்ன சொன்னார்னா, மறுபடியும் அதிமுக கூட்டணினா அந்த கூட்டணியை விட்டு நான் வேலை செய்ய மாட்டேன், விலகிடுவேன்னு சொன்னார். இது வந்து பாஜக தலைமை வந்து கணக்கில் வைத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவர் மாற்றிக்கிட்டார். அப்புறம் போய் டெல்லிக்கு போய் அவர் மோடியை பார்த்து, நட்டாவை பார்த்துட்டு வந்த பிறகு மாற்றிக்கிட்டார். அப்போ என்னன்னு சொன்னால், அண்ணாமலையை வந்து வேற வழி இல்லாமல் தான் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ போய் மாற்ற முடியாது. அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சேஞ்சிங் ஹார்சஸ் இன் மிட் ஸ்ட்ரீம். ஆற்று நடுவில் போகும்போது மாட்டை இந்த தளவும் வடதளவும் மாற்றக்கூடாது, மாற்றம் தண்ணியோட எல்லாமே போயிடும். அந்த மாதிரி இப்போ மாற்ற வேண்டாம் தான் அண்ணாமலையை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கு என்ன ஒரே வழி என்னன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றி வேற ஆளை போட்டால் பரவாயில்ல. அது ஒரு நிலைமை உள்ள இருக்கு. அந்த கருத்தை நம்ம மறுக்க முடியாது. இந்த கட்டுரையில் சொல்வது வந்து பலமுனை போட்டி உருவானால் ஒரு 13 தொகுதிகளில் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கலாம், கடுமையான போட்டி, அதுல சில இடங்கள்ல வெற்றி பெறலான்றப்ப அந்த கட்டுரையில சில தொகுதிகளை சொல்றாங்க. வேலூர்,
கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் அப்படிலாம் சொல்கிறப்ப இதையும் இன்னும் நுணுக்கமாக பார்த்தா இங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து வேர்பிடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற பகுதிகளாக தொகுதிகளாக இருக்குது. அங்கே வாய்ப்பு இருக்காதா பலமுனை போட்டி இருக்கிறப்ப? பாஜக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன், இது பொதுவான செய்தி. பாஜக வந்து கிராஸ் ரூட் லெவலில் அவங்க செஞ்சுருக்கிற வேலை வேறு எந்த கட்சி செய்யலை. கிராமத்து பூசாரிகள்லேருந்து கீழ்மட்டத்தில் கிராமங்களில், ஊர்களில், சாதிகளில், மக்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை பூரா அவங்க கவர் பண்ணி பெரிய நெட்வொர்க் அவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை விட அவங்களுடைய ஐடி விங் இருக்குது பாருங்கள், அது மிக மிக வலுவான ஒரு விங்காக இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ மேல் சாதி குறிப்பாக பார்ப்பனர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கட்சி பிஜேபி தான் நினைக்கிறாங்க. இது வந்து நான் தொடர்ந்து என்னுடைய அரசியல் கிட்டத்தட்ட நான் வந்து என்னுடைய 7 வயதிலேருந்து அரசியலில் இருக்கேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் இருக்கிறதுனால இந்த 70 ஆண்டு காலத்தில் நான் பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறிப்பாக இந்த சாதி என்பது வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லை, குறிப்பாக பார்ப்பனர்கள் 67க்கு முன்னால் வரைக்கும் அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அவங்களுக்கு அதுக்கு மேலே காங்கிரஸில் இருக்க முடியாது. அது வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. பிறகு 67, 70க்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, பொது உடைமை இயக்கங்களில் சேர்ந்தாங்க. நிறைய மேற்சாதிகாரர்கள் பொது உடைமை இயக்கங்களில் சேர்ந்தாங்க. அது ஒரு பெரிய அளவிற்கு 70லேருந்து 80 வரைக்கும் இருந்தது. இப்போ மறுபடியும் என்னென்னா, இப்போ மோடி வந்த பிறகு அங்கேயும் வந்து இன்றைக்கி ரெண்டாவது என்னன்னு சொன்னால், தமிழகத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த சமூக நீதி, பார்ப்பன எதிர்ப்புங்கிறது இது மீண்டும் வந்திருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆல்டர்னேட் பிஜேபி தான். ஓகே, அப்படி தான் அதை போகுது. அதனால என்ன, நிச்சயமாக நான் சொல்கிறேன், கணிசமான பார்ப்பனர்கள் வாக்கு வந்து பாஜகவுக்கு போகும். அதில் ஒரு சந்தேகமே இல்லை. அதில் நான் இன்னொன்று பார்க்குறேன். ஜெயலலிதா இருந்தப்போ சங்கராச்சாரியாரை துணிச்சலாக கைது பண்ண ஒரே அரசியல் தலைவர் வந்து ஜெயலலிதா தான். ஓகே, ஆனால் அதற்கு அடுத்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட மாறல. பாஜக இது அதிமுக ஜெயலலிதா இன்னும் கூடுதலான இடங்களோடு வெற்றி பெற்றார். அதனால அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சிகளினுடைய சாதி கணக்கோ கூட்டணி கணக்கோ எப்படி வெற்றி பெறுதுன்னு. மிக்க நன்றி நெய்வேலி. வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.